அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில தொடர் வேதாகமத்தில உத்தமனும் சன்மார்க்கனுமான யோபுவின் சரித்திரத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். யோபுவின் சரித்திரத்தினுடைய முன்னுரை, விவிலியத்தின் ஞான இலக்கியங்களுள் யோபு என்னும் இந்நூலை தலை சிறந்தது. ஒரு காலத்தில் கடவுளுக்கு ஏற்ற நீதிமானாக ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் யோபு. அவர் செல்வர், கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். கடவுளின் அனுமதியுடன் சாத்தான் யோபை சோதித்தான். இதனால் யோபு மக்களை இழந்தார், சொத்து சுகத்தை இழந்தார், உடல் நலத்தையும் இழந்தார். இருப்பினும் அவர் கடவுளை தூற்றினார் இல்லை, அவருக்கு ஏற்புடையவராகவே வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியும் நண்பர்களும் அவருடன் வாக்குவாதம் செய்து இறைவனின் நீதியை விளக்க முயன்றனர். பழைய ஏற்பாட்டு பின்னணிப்படி துன்பத்திற்கு காரணம் ஒருவர் செய்யும் பாவமே. ஆகவே யோபு படும் துன்பத்திற்கு காரணம் செய்த பாவமே என்பது நண்பர்களின் கூற்று. தாம் அத்தகைய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது யோபு கூறும் மரபு. இவ்வாறு நீதிமான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்ற வினாவிற்கு விடை காணும் போக்கில் நாடகம் போல் அமைந்துள்ளது இந்நூல். இந்நூலின் காலம் திட்டவட்டமாக தெரியவில்லை. பல அறிஞர்கள் இது பாபிலோனிய அடிமை வாழ்வுக்கு பிற்பட்டது என்பர். இந்த நூலில் இருக்கின்ற உட்பிரிவுகள்: முன்னுரை, யோபுவும் அவர் தம் நண்பர்களும். அதுல உட்பிரிவு யோபுவின் முறையீடு, முதல் உரையாடல், இரண்டாம் உரையாடல், மூன்றாம் உரையாடல், ஞானத்தின் உள்ஞானத்தின் மேன்மை, யோபின் இறுதி பரிந்துரை, மூன்றாவது எலிகூவின் உரைகள், 4 யோபுவுக்கு ஆண்டவரின் பதில், முடிவுரை. இந்த உட்பிரிவுகளோடு யோபின் புஸ்தகத்தை முதலாம் பகுதியை நாம் வாசிக்கலாம். சாத்தான் யோபுவை சோதித்தல். ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் இருந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாள்களும் மிக பலர் இருந்தனர். கீழை நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாள்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்க கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்பொழுது அவன் முகத்திற்கு நேராக உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவை எல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானம் ஆண்டவர் முன்னிலையில் என்று புறப்பட்டான். யோபு பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழத்தல். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதினத்த மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன,
கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர். ஊழியரை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றார். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தையர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உன் புதல்வரும் புதல்வேரியும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென பெருங்காற்று பாலை நேரத்தில் வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார். தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையின் என்று பிறந்த மேனியனாய் நான் வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். ஆண்டவர் அடித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்ற சாட்டவும் இல்லை. 2வது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். சாத்தான் யோபுவை மீண்டும் சோதித்தல். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து ஆண்டவர் முன் நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியனை யோபுவை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாய் நிலைத்துள்ளான் என்றார். சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம், தோளுக்கு தோல் எவரும் தம் உயிருக்காக தமக்குள்ளதெல்லாம் கொடுப்பார். உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும். அப்பொழுது அவன் உன் முகத்திற்கு நேராக உம்மை இழித்துரைப்பது உறுதி என்றான். ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில், அவன் உயிரை மட்டும் விட்டு வை என்றார். சாத்தானும் ஆண்டவரின் முன் நின்று புறப்பட்டு போனான். அவன் யோபை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் மாட்டி வதைத்தான். ஓடொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்தார். அப்பொழுது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிலிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. அப்பொழுது யோபின் நண்பர் 3 அவருக்கு இணைந்த தீமை அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டனர். தேமாவை சார்ந்த எலிப்பாசு, சூகாவை சார்ந்த பில்தாது, நாகாமை சார்ந்த சோப்பார் ஆகியோர் தமிழிலிருந்து கிளம்பி வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்க அவருக்கு ஆறுதல் கூற ஒன்று கூடினர். தொலைவில் இருந்த கண்களை உயர்த்தி பார்த்தபோது அவரை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள், ஆடைகளை கிழித்து கொண்டார்கள், வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டு கொண்டார்கள். அவரோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்தனர். அவருடைய துயரின் மிகுதியை கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபுவின் புத்தகம் 3 மற்றும் 2ஆம் பகுதிகளை வாசித்து நிறைவுற்றாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதாக்களம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை என்னும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.